ரோஜா மொட்டுக்கள் விரிவடைய 2 முதல் 3 நாட்கள் ஆகும். மல்லி மொட்டுக்கள் விரிவடைய 1 முதல் 2 நாட்கள் ஆகும். ஆனா, அத சீக்கிரமா விரிவடைய வைக்கிறதுக்காக ஒரு சிலர் அது மேல கெமிக்கல் ஸ்ப்ரே பண்றாங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது அது சீக்கிரமாகவே விரிவடையுது. இந்த மாதிரி கமர்ஷியலா பண்ணும்போது அதுக்கு மேல ஸ்ப்ரே பண்றாங்க. அதாவது ஃபெர்டிலைசர்ஸும் ஸ்ப்ரே பண்றாங்க. இந்த மாரி கெமிக்கல்ஸும் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இதில பார்த்தீங்கன்னா, ரோஜா மொட்டுக்கள் விரிவடையறதுக்கு இந்த வார்ம் வாட்டர்ல வைக்கிறாங்க. அதேபோல இந்த பழுத்த பழங்களை வந்துட்டு இந்த மாரி மொட்டுக்கள் பக்கத்தில வச்சாச்சுன்னா, அந்த மொட்டுக்கள் பாருங்க சீக்கிரமா விரிவடையும். இந்த மாதிரி எத்திலீன் கேஸ் அந்த பழுத்த பழத்திலேயும் எத்திலீன் கேஸ் ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி எத்திலீன் கேஸ பாஸ் பண்ணும்போது மொட்டுக்கள் சீக்கிரமா விரிவடையும். இதில பார்த்தீங்கன்னா, கால்சியம் கார்பைட் இருக்குது. அதில வாட்டர பாஸ் பண்ணும்போது அதிலிருந்து அசிட்லீன் கேஸ் வரும். இப்ப அந்த அசிட்லின் கேஸ் வந்துச்சுன்னா, இந்த மாரி மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா விரிவடையும். காய்களா இருந்துச்சுன்னா, சீக்கிரமா அது வந்துட்டு பழங்களா மாறும். இதில பார்த்தீங்கன்னா, இந்த அசிட்லின் கேஸ் தான். அசிட்லின் கேஸ் வந்துட்டு இந்த மாரி மொத்தமா ஒரு குளோஸ்டு ஸ்பேஸ்ல பாஸ் பண்ணும்போது, மொட்டுக்கள் எல்லாமே அது வந்துட்டு பூக்களாக உடனே மாறுது. ஏன்னா, கமர்ஷியலா பண்ணும்போது, இந்த மாதிரி அவங்களுக்கு சீக்கிரமான அந்த விரிவடைதல் அவங்களுக்கு தேவைப்படுவதனால, இந்த மாரி கெமிக்கல்ஸ யூஸ் பண்றாங்க. ஸோ, முக்கியமா இந்த கிபரெலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட வந்துட்டு இதில யூஸ் பண்றாங்க.